அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு தமிழ் மொழியுடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு தமிழ் மொழியின் சிறப்புகள் பற்றி சொல்லியிருக்கேன். இன்று அதன் தொடர்ச்சியாக தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி எல்லோருக்கும் பயன்படக்கூடிய கல்வி வளம், பொருள் வளம், செல்வ வளம் ஆகிய அனைத்தும் எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு மொழியாகும். எளிமையானது. ஏன் எளிமையானதுன்னு சொல்கிறோம்? மற்ற எல்லா மொழிகளையும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி எல்லா மொழிகள் இருக்குது. அந்த மொழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு பிறந்த குழந்தை முதல் அறிமுகமாகக்கூடியது தாய்மொழி. தாய்க்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு குழந்தை முதல் கற்றுக்கொள்ளக்கூடியது தாய்மொழி. தாயிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மொழி. இதனுடைய சிறப்புகள் சங்ககாலம் முதல் பேசப்பட்டு வருகின்றன. சங்க காலத்தில் எண்ணற்ற தமிழ் இலக்கியங்கள் பல தோன்றின. 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று எண்ணற்ற இலக்கியங்கள், ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் போன்ற நூல்களும் தமிழின் பெருமையை நமக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. இதில் தற்கால கவிஞர் பாரதியார், பாரதிதாசன் போன்றோரும் தமிழ் மொழியின் பெருமையை விளக்குகின்றார்கள். பாரதியார் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்று சொல்லி பாரதிதாசன் பாடியுள்ளார். பாரதியாரும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியுடைய பெருமையை எடுத்து வைக்கின்றார். அத்தகைய தமிழ்மொழியை கற்று அதில் இலக்கண பிழை இல்லாமல், மொழி பிழை இல்லாமல் கற்க வேண்டும். அந்த மொழியை கற்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் அதனுடைய இலக்கண முறைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 10 பாட்டு நூல்கள் என்று சொல்லக்கூடிய 10 நூல்களுடைய தொகுப்பு அடங்கியிருக்கு. முருகு பொருநாறு, 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி, கடாத்தோடு 10 என்று சங்க இலக்கியம் கூறுகின்றது. அதே போல் 8 தொகை நூல்கள் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம் புறம் என இத்தரத்தனை 8 என்று சங்க இலக்கியங்கள் 10 பாட்டும் 8 தொகையும் 14 மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று 18 நூல்கள் இருக்கின்றன. திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இனியவை 40, கார் 40, கல்வழி 40 என்று 18 நூல்களுடைய தொகுப்புகள். இத்தகைய தமிழ் மொழியை பரிசாற்றுகின்ற எல்லா இலக்கிய நூல்களையும் நாம் கற்று நம் வாழ்க்கையில் மேன்மையடைவோம். அரசு தேர்வு எழுதக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த தமிழ் மொழியை ஒரு சிறந்த பாடமாகவும் மொழியாகவும் அமைந்து பல துறைகளிலே தமிழ் தேர்வு எழுதி வெற்றி பெற்று வாழ்க்கையை நலமோடு வளமோடு வாழ வாழ்த்துகின்றேன். தமிழ் மொழியுடைய சிறப்பை நாம் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு சொல்லக்கூடிய சான்றுகள் எண்ணற்ற இலக்கியங்கள் இருக்கின்றது. எண்ணற்ற கவிஞர்கள் தமிழ் மொழியின் பெருமையை உணர்த்தியிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு கவிஞர்களுடைய பெருமைகளும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் தொடர்ந்து பல பதிவுள்ள தமிழ் மொழியினுடைய சிறப்பை காண்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வேண்டும்.